எங்கள் பொண்ணு வந்து இப்போ அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இது வந்து அப்போ எங்கே போய் நைட்டு 9 மணி இருக்கும், அவங்க கீழே போனாங்க, வெளில வரல. அதுக்கப்புறம் 10 மணிக்கு போய் நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். செவ்வாய்க்கிழமை நைட்டு போனவங்க செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் எங்களுக்கு பொண்ணு கிடச்சிருச்சுன்னு 8 மணிக்கு வந்து சொன்னாங்க. நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம், எங்கள் பொண்ணை கூப்பிட்டோம். எங்கள் பொண்ணு எங்களோட வரமாட்டேன்னிட்டாங்க. அப்போ ஸ்டேஷனில் எல்லோரும் எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இன்ஸ்பெக்டர்லேருந்து, எஸ்ஐலேருந்து, அங்கேருந்து எல்லாருமே அவன் வந்து காவல்துறை அதிகாரி, அவன் வந்து 2 கொலை பண்ணியிருக்கிறான், கஞ்சா கேஸ் இருக்குது, அவனுக்கு வேறு பையனை வேறு ஆம்பளே கிடைக்கல அவன் பொண்ணுக்கு, எதுக்கு அந்த பையனை தேர்ந்தெடுத்தாங்க, கூட படித்தாங்க சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். அது எப்படிமா தெரியாது? சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கு இப்போ தான் கொஞ்ச நாளாக தெரியும். சரி திட்டமான ஒழுங்காக இருக்கிறனாங்க நான் விட்டுட்டேன் அதோட. ஆனால் இப்போ காணோம் நான் இப்போ இன்றைக்கி உங்கள் பொண்ணுக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுங்க. நான் காலில் கூட விழுந்து அவ்வளோ ஒரு டேஷன் இருக்கிறேன். என் பொண்ணு காலில் விழுந்து நான் இது நல்லவன் தான் நீ போனா வானான்ல. அவன் கொலைக்காரன் டேஷன் 2 மாதத்தில் கொலை பண்ணிவிட்டு அவனை கொலை பண்ணுறவங்க போகிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உன் பொண்ணு 3 மாதத்தில் தாலி அறுத்துட்டு வீட்டுக்கு வரும்னாங்க. அதே டேஷனில் எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் நான் அதுக்கு தான் காலில் விழுந்து அழுதேன். வரமாட்டேன், நான் கூட போகிறேன்னு. இன்ஸ்பெக்டர் சார் என்ன சொன்னார்னா, விட்டுருமா தலையெழுத்து. அவரும் எவ்வளோ சொன்னார், அவன் நல்லவன் இல்லைம்மா, நல்லபடியாக பெற்றவங்க கூட போ, நல்ல வாழ்க்கை, அவனை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, வந்துட்டேன், நீ நல்லா இருப்பேன், போக மாட்டேன், அவன் கூட தான் போவேன்ச்சு. சரி நாங்கள் விட்டுட்டு எதுவுமே பண்ணல. எழுதி கொடுத்துட்டு நான் அப்பயே சொல்லிட்டு வந்தேன், சார் இவனை எதனா நாளைக்கு பண்ணிட்டா என் பிள்ளைங்களுக்கும் என் ஆம்பளையானுக்கும் எந்த ஒரு இது பாதிப்பும் வரக்கூடாது. அந்த இன்ஸ்பெக்டர் நான் சொல்லிட்டு வந்தேன், யாருன்னா பண்ணிட்டா கூட என் பிள்ளைங்களை இழுத்து விட்டா என்னால் தாங்க முடியாது சார், இதுக்கும் அதுக்கும் அவனுக்கு பாதிப்பு வரக்கூடாது சார்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான். 11 மணிக்கு போலீஸ் வந்து தான் எங்களுக்கு விஷயம் தெரியும். இந்த மாதிரி எங்கேன்னு கேட்டாங்க. 2 மணிக்கும் இன்னமும் எங்களுக்கு பெல் அடித்தாங்க. பெல் அடித்தோன்னு நான் ஏன் வந்து என்ன சார் ஆச்சுன்னு கேட்டேன். எங்கே உங்கள் பையனா? இல்லை சார் அவன் வரல, என்னன்னே தெரில, ஃபோன் போட்டாலும் அவனுக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருது, எங்களுக்கு ஒன்றுமே புரியல சார். உங்கள் பெரிய பையங்கன்னா தோ இருக்கிறான் சார், தூங்குறான்னா. உள்ளெல்லாம் வந்து பார்த்தாங்க, இந்த பெட்ரூமில் தூங்கியிருந்தான் அவன். அந்த 2 எல்லாம் ஒன்றா தான் படுப்போம். நாங்கள் 2 ரூம்லையும் திறந்து காட்டினா உள்ளே படுத்துன்னு தூங்கியிருந்தவங்கள எழுப்பி வாங்கினாங்க. இவருக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் 2 வாரமாக சளி பிடிச்சினா. அந்த மனுஷன் அந்த பொண்ணு போனாலேருந்து ரொம்ப சாப்பிடல. என்ன ரொம்ப நொந்து போய்க்கிறேன் சார். இது ஜாதி எதிர்ப்பு கிடையாது சார். அவங்க வந்து இதை பயன்படுத்திக்கிறாங்க. அவன் நல்லவன் இல்லை, அவன் கொலைகாரன், கஞ்சா அடிக்கிறவன், அதை மட்டும்தான் நான் வச்சேன். அவன் நல்லவனாக இருந்தால் கடியன்னு போட்டோம். இது மட்டும்தான் என்னோடய கோரிக்கையாக இருந்தது. அதுக்கு தான் எதிர்ப்பு தெரிவித்தோம். அவங்க வச்சு இந்த ஜாதியை வச்சு அவங்க பெருசாகிறாங்க. இது ஆணவ கொலை கிடையாது சார். இது அவன் மேலே கேஸ் இருக்குது. ஒருத்தருக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. ஈஎரும் கூட துரோகம் பண்ண மாட்டேன், ஈஎரும் கூட துரோகம் பண்ணாதுன்னு தானே சார் 2 கொலை பண்ணியிருப்பான். ஜாதி எதிர்க்க மாதிரி இருந்திருந்தா அன்றைக்கே நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா, ஜாதியை வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் அன்றைக்கே எதிர்த்திருப்பேன். அன்றைக்கி நான் எதிர்க்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 20 பேரோ என் ஜாதி சொந்தத்தையோ ஒரு 50 பேரோ 100 பேரையோ கூட்டும் போய் எதிர்த்திருப்பேன். நாங்கள் 4 பேர் போய் பேசி எதுக்கு நாங்கள் ஜாதி அப்படி அந்த எதிர்ப்பு இருந்திருந்தாக்கா நான் அப்படியே போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. 4 பேர் தான் நாங்கள் போனோம். அவங்க தான் வந்து 50 பேர் 60 பேர் வந்து நின்று இருந்தாங்க. நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா 2 குழந்தைங்க வீட்டுக்கு போய் தான் நாங்கள் பேசணும். அப்போ நான் ஜாதி எதிர்க்கிறேன்னா இருந்தாக்கா அந்த இடத்துல என் ஜாதியை பற்றி நான் காட்டியிருக்க மாட்டேன்னா, இல்லை ஜாதி நான் பெருசுன்னா ஜாதியை பற்றி பேசவே கிடையாது. ஒரு நல்லவனா கெட்டவனா, ஒரு நல்லவனை தேர்ந்தெடுத்துக்கிறோமா நம்ம கெட்டவனை தேர்ந்தெடுத்துக்கிறோமா? நீ நல்லவனை தேர்ந்தெடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கெட்டவனை தேர்ந்தாலும் சரிப்போ நீ அப்படின்னு நான் வந்துட்டேன். ஜாதி வச்சிட்டாங்க அது கிடையாது. நான் வந்து மனுஷனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் கண்டி. ஜாதி நான் என்ன ஒரு 70 வயசு கிழவன் 80 வயசு கிழவன் நான் ஜாதியை பிடிச்சிட்டு தொங்குறவன் இல்லை, நான் பெரிய ஜமீன்தாரா எனக்கு ஜாதி தேவைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே. நான் ஒரு சாதாரண மனுஷன், சாதாரண வேலை செய்கிறேன், கொத்தனார் வேலை செய்கிறேன். நான் எதுக்கு ஜாதி? எனக்கு நான் ஜாதி? நான் வந்து என் பசங்க நல்லா இருக்கணும், அதுதான் நான் எதிர்பார்த்தேன். எந்த தகப்பனாக இருந்தாலும் அவங்க பசங்க பொண்ணோ புள்ளையோ நல்லா இருக்குன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு கெட்டவனை கட்டிக்கிறதுக்கு நிற்போமா அப்படின்னு நான் சொல்லுவாங்க. இதுதான் நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன் கட்டி. நான் ஜாதியை பற்றி எந்த இடத்துலையும் நான் பேசுனதே கிடையாது.